வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்த இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க, அவ்வளோதான் ஜெபம். அந்த ஜெபத்துக்கு இயேசு மரியாதை கொடுப்பார். உங்கள் ஜெபத்துக்கு மரியாதை கொடுக்கிறவர் இயேசு. உங்களை வருத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு காலை கடுத்து கொண்டு ரத்தம் அடி அதில் ஒன்றும் தேவையில்லை. அதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். நம்முடைய பாவ சாபத்தை சுமந்து சிலுவையில் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் கால்களில் இந்த ரத்தம், கைகளில் இந்த ரத்தம், தலையில் இந்த ரத்தம், அவர் ரத்தம் சிந்தி பரிகாரத்தை முடிச்சிட்டார். இனி அவரை விசுவாசித்து ஜெபிச்சா போதும். இனி உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் பக்கத்தில் தானே அவர் நிற்கிறாரு. அவர் ஆவியாக இருக்கிற தேவன். மனுஷ மாம்ச கண்ணால் அவரை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் தான் அவரை தரிசிக்க முடியும். அது அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களும் வர முடியும். ஆனால் இப்போது இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார், உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில். என்னால் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கவனமாக கேட்கறதுனால அவர் வாக்கு கொடுத்துருக்கு. 2 பேர் 3 பேர் என் இயேசுன்ற நாமத்தை நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இப்போ உங்களை தொடுவார். இயேசுவன்னு கூப்பிட்டு அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் தான் ஜெபம், அதில் அற்புதம் நடந்துடும். இந்த 2 சாட்சியில் சகோதரி இலக்கியா கோயம்புத்தூர்லேருந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க. 11 வருஷம் அவங்களுக்கு இருந்த நிந்தை மாற இயேசு அற்புதம் செய்தார். நல்ல கவனிங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த சாட்சியை கேளுங்க. இன்றைக்கு உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். சாட்சியை நீங்கள் பார்க்கலாம். என் பேர் இலக்கியா. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு. 2012 கல்யாணம் ஆகி 11 வருஷம் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்குற கேள்வி முதல் கேள்வி இதாக தான் இருக்கும். என்றைக்கு நீங்கள் இப்போ உங்கள் குழந்தையோட வருவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போகும்போது நாங்கள் ஃபங்க்ஷன் போகிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டோம். ஒரு வாசலில் நின்னா கூட ஒருத்தவங்க திடீர்னு விற்றுட்டு போகிறவங்க கேட்பாங்க, என்னம்மா விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நானும் என் கணவரும் ரொம்ப மனசளவில் ரொம்ப பாதிச்சிருக்கோங்க. பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா நைட்டு சரியாக தூக்கம் வராதுங்க. இப்போ எல்லாரும் வீட்லேயும் குழந்தைங்க விளாண்டுருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் இல்லைங்கும்போது இப்போ தம்பி குழந்தைங்களாம் நம்ம கூட தான் இருப்பாங்க. அந்த கரெக்ட் டைம் தூங்கணுங்கிற டைம் வரும்போது அவங்க போகிறாங்கும்போது நமக்குள்ள ஒரு வேதனை இருக்கும். இதுக்குமே நாங்கள் ஃபிட் இல்லாத மாதிரி எங்களை சொசைட்டி ஒதுக்குற மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஒரு நாள் காலையில் நான் நேரமாக வெளியே போயிட்டு வரும்போது என் கடையில் வடை போட்டிருந்தாங்க. சரி, வீட்டில் பிடிக்கணும், எல்லாத்துக்கும் பிடிக்கணும் இருக்காது. சரி, வடை வாங்கலான்னு போயிட்டு வடையை நான் எடுக்கலான்ட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது முன்னாடியே போட்டு வச்சுருக்கு, யாருக்கோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லிட்டாங்க. எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. குழந்தை இல்லாத காரணத்தினால அந்த போனி நான் பண்ணுறதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளே ஒரு கண்ணீர் வரும், அழுது இருக்கோம், டிப்ரெஷனில் இருக்கோம். சில டைம் என்னோடய கோபத்தை அவர்கிட்ட காட்டியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரில் கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு செக் பண்ணிவிட்டு, ஒய்ஃபுக்கு செக் பண்ணிட்டு கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குது, அதை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப பவரான இன்ஜெக்ஷன் வரைக்கும் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் கருமுட்டை எந்த வளர்ச்சியுமே இல்லை. அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட கருமுட்டை வளர்ச்சி இல்லை, அதனால் நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது வேஸ்ட்டு. இயற்கையாக குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால டாக்டர் சொன்ன சஜஷன் IVF மூலயமா உங்களுக்கு குழந்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆனால் அதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் 2022 அக்டோபர் மாதம் 4 மாவடியில் நடந்த திறப்பின் வாசல் கூட்டத்துக்கு நானும் என்னோட கணவரும் போயிருந்தோம். அந்த கூட்டத்தில் மோகனையா பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களாம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நானும் என் மனைவியும் முன்னாடி போய் பாரத்தோட ஜெபம் பண்ணோம். சந்ததியை பெருக பண்ணுகிறீர், இயேசுவின் நாமத்தில் சந்ததி பெருகுவதாக, இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறோம். அப்படியே கரமுயத்தை சொல்லுங்க, பெற்றுக்கொண்டேன், குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொண்டோம், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டோம். ஆமென். இந்த வருஷம் எனக்கு இத்தனை ஆண்டு காலம் டாக்டர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பொய்யா போகணும்னு சொல்லிட்டு நான் மன பாரத்தோடு நான் அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணேன். எனக்குள்ள ஒரு அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தி தரணும் ஏசப்பான்னு நான் அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணேன். நாங்களும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம். எங்களுக்கும் ஒரு கர்ப்பத்தின் கனி ஆசிரிச்சு கொடுங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளை எடுங்க ஏசப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு சந்தோஷமாக நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். மோகனையா சொல்லியிருந்தார், நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி
ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் ப்ரேயர் பண்ணணும், கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கைகோர்த்து ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதன்படி என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு எங்களுக்காக நாங்கள் எப்படி குழந்தையெல்லாம் கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறதை நாங்கள் அந்த கூட்டத்தில் பார்த்தோம். அப்போ அவங்களுக்காக முதல்ல ப்ரேயர் பண்ணுவோம், அப்புறம் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயருக்கு போயிட்டு வந்தோடனே எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. 2023 மே மாதம் நார்மலாகவே கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களோட இத்தனை வருஷம் கனவு, இத்தனை வருஷம் போராட்டம் எல்லாமே இன்றைக்கி ஏசப்பா எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது 2024 ஜனவரி 9ஆம் தேதி எங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை ஏசப்பா கொடுத்தாரு. அந்த குழந்தைய பார்த்த பொழுது எங்களுக்கு அந்த குழந்தையோட வாய்ஸை நான் கேட்ட பொழுதே எனக்கு இவ்வளோதான் சந்தோஷம் இல்லாமல் எல்லாம் மீறின அவ்வளோ வழியில் கூட எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இப்போ நான் என் பையனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஸ்கூல் ட்ரிப் முடிஞ்சு வண்டி எடுத்துகிட்டு வருவேன். என் வீட்டு கார்னர்லேருந்து நான் அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா என் வண்டி சத்தத்தை கேட்டு என் பையன் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் ஓடி வரான். அதை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் தைரியமாக நாங்கள் போகிறோம், குடும்பத்தோடு தான் போகிறோம். எங்கே போனாலும் குடும்பத்தோடு போகிறோம். 11 வருஷம் கழித்து எங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி. பதினோரு வருடம் நிந்தை, குறைவு, அவமானங்கள் இல்லை, குழந்தை இல்லைன்றது வருத்தம் ஒரு பக்கம். சமுதாயத்தில் சில மனிதர்கள் இருக்காங்க பாருங்கள், என்ன மனிதர்களோ தெரியல, பொல்லாத இருதயம் கொண்ட மனிதர்கள். போய் முதல் போனி வாங்கக்கூடாதான், முதலாவது விற்பனை பண்ணிட்டா குழந்தை இல்லைன்னா அது ஆசீர்வாதம் இல்லையா, எந்த மடையும் சொன்னான்னு தெரியல. இதெல்லாம் இன்றைக்கி சமுதாயத்தில் காணப்படுகிற தீமைகள். இன்னொருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சமுதாயம். குழந்தை இல்லைன்னு வேதனையில் இருக்காங்களே, அவங்கள ஏன் காயப்படுத்தணும்? இப்போ குழந்தை வந்துட்டுல, உன் மூஞ்சி எங்கே வச்சுக்குவே? அவங்களுக்கு என்ன குழந்தை இல்லாமல் போயிடுமா? இந்த சமுதாயத்தில் நீங்கள் உங்களுக்கு குழந்தை இருந்தால் உடனே பெருமையாக நினச்சி மற்றவங்களை அற்பமாக பேசாதங்க, நினைக்காதங்க. தயவு செய்து இந்த பாவத்தை செய்யாதங்க, அதுவே உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். எவ்வளோ வேதனை, காயங்கள். ஆனால் தேவன் அதை கண்டார். 11 வருஷ வேதனையை கண்டார். ஆண்டவர் அற்புதம் செய்து ஆசீர்வதித்து, எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல நீ தலை நிமிர்ந்த குழந்தையோடு போக ஆண்டவர் இயேசு உதவி செய்தார், உங்களுக்கு செய்வார். ஒவ்வொரு திறப்பினால் ஜெபத்தில் குழந்தையோடு பிள்ளைகள் சாட்சி சொல்கிறாங்க. நம்முடைய ஜெபிக்கொலா நிகழ்ச்சியில் சாட்சிகள் ஆயிரக்கணக்கான பேரை கர்த்தர் ஆசீர்வதித்து குழந்தை செல்வத்தை அருளை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். கட்டாயம் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய நிந்தை மாறும். ஆண்டவர் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலனை கட்டளையிடுவார். இன்றைக்கி ஜபிக்க போகிறோம். அடுத்து இன்னொரு சகோதரர் நாகராணி, கிருஷ்ணகிரியை சார்ந்தவங்க. நாகராணி, இந்த சாட்சி ரொம்ப ஆச்சரியமானார். நீங்கள் இந்த சாட்சியை கேளுங்களேன். அவங்க எனக்கு வியாதி சுகமாச்சு, பிரச்சனை மாறிச்சு இல்லை, சமாதானம் அருளினார். இயேசு எதுக்காக உலகத்துக்கு வந்தார், இயேசு எதுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், எதுக்கு இந்த செய்தியெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அதோடைய முக்கியம் இதுதான். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதம். ஏன்னா அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்கங்க. ரொம்ப பக்தின்னா ரொம்ப பக்தி. அதை சொல்லும்போது நான் நினச்சி பார்த்தேன், நான் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பக்தி. தினம் காலையிலையும் மாலையிலையும் சாமி கும்பிடுவோம். எங்கள் வீட்டில் கோயில் வீடு இருக்குது. குத்து விளக்கு பொடுத்தி பூ போட்டு சாமி கும்பிட்டு ராத்திரி அந்த நாமம் போட்டு தான் வெளியே வருவதே. சென்னையில் படிக்கும்போது கூட சந்தன போட்டு வச்சுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கே போகிறது. ஒரு வாத்தியார் என்னை கூப்பிட்றது சந்தன போட்டுன்னு தான் கூப்பிடுவார். அந்த மாதிரி அவ்வளோ பக்தி. அந்த தாயார் சொல்லும்போது எனக்கு அதான் ஞாபகத்தில் வந்தது. அவங்களே சொல்கிறத கேளுங்களேன். என்ன நடந்தது, என்ன மாதிரி அற்புதம். இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம் இதுதான். இதை பாருங்க இப்பொழுது. பேர் நாகராணி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சந்தூர் கிராமத்தில் வாழ்கிறேன். எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும். நான் ஏசப்பா அறியாத குடும்பம். நான்
மேல்மருவத்தூருக்கு ஓம் சக்தியில் ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால என் மனமாற்றம் அடைந்தது மாதிரி மக்களும் அடையணும்னு சொல்லி ஒரு நல்வழிப்படுத்தணுன்ற நோக்கத்தோட எல்லாருக்கும் மாலை போட்டு 35 வருஷமாக மக்களை கூட்டி கொண்டு சென்றேன். எங்கள் அம்மா ஓம் சக்தி கோயில் போகிறதும் இல்லாமல் இங்கே ஊர்லேருந்து ஒரு 6-7 பஸ்ஸுக்கு தேவையான ஆட்களை கூப்பிட்டு போய் கோயிலுக்கு கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஒரு பஸ்ஸுக்கு 60 பேருனாவே போட்டுக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட 350, 400, 500 பசங்க ஆளுங்களை கூட கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் வந்து மாலை போடுற குருசக்தியாக இருந்து அவங்களுக்கு மாலை போட்டு இருமுடி கட்டி வருஷம் கூட்டிகிட்டு போயிடுவோம். அவங்களுக்கு சாமி தான் முக்கியம், நாங்கள்லாம் கூட முக்கியம் இல்லை. ரொம்ப நேரம் கோயிலே தான் இருப்பாங்க. நாங்களாக போயிட்டு அம்மா டைம் ஆச்சு வாங்கன்னா கூட வரமாட்டாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. நாங்களே தான் பார்த்துக்கணும். இதனால் எங்கள் வீட்லேயும் பிரச்சனை வரும். எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் கோயில்ட்டுனே இருக்கா, என்ன கொடுக்குது உங்கள் அம்மா சாமின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அம்மா காதிலே போட்டுக்க மாட்டாங்க. அவங்க இதுதான் அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரி இதில் தான் ரொம்ப தீவிரம். செவ்வாய் வெள்ளி விரதம் மன்ற பொறுப்பெல்லாம் எடுத்துக்குவோம். மேல்மருவத்திற்கு என்ன செய்யணும்னு அடிகளார் சொல்கிறாரோ அதன்படி நாங்கள் குருசக்திங்கெல்லாம் சேர்ந்து போய் அவருக்கு பணிவாரம் பண்ணிட்டு வருவோம். இப்படியெல்லாம் ரொம்பவும் அவங்களே உலகமாக வாழ்ந்துன்னு இருந்தோம். எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. தெய்வ பக்தி தான் வந்துச்சே தவிர எனக்கு இன்னும் நான் அந்த சாமியை கும்பிட்டதுனால எனக்கு இதுக்கு வந்துச்சு அது வந்துச்சுன்னா சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு இறந்ததுனால ஹார்ட் அட்டாக்கில், அதனால் எனக்கு வந்து குடும்பம் அவரே பார்த்துன்னு இருந்தார். எனக்கு குடும்பத்தை பற்றியே தெரியாது. அந்த சமயத்தில் எனக்கு மனசே நிம்மதி இல்லை. இவ்வளோ பக்தியாக இருந்து கூட எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. அந்த சமயத்தில் தான் என் ஃப்ரெண்டு தங்கமுத்துன்றவங்க, நீ ஏன் இவ்வளோ வேக்காலப்படுற, மனசுக்கெல்லாம் நிம்மதி சந்தோஷம் கொடுத்தாரு ஒரு ஏசப்பா தான், நீ வந்து நம்ம லாரன்ஸ் ஐயா ப்ரேயரை கேளு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சேனலு எல்லாம் சொல்லி எனக்கு அடிக்கடி ஃபோன் போட்டுன்னு இருந்தாங்க. நானும் அதையே பார்த்துட்டு தான் 22வது வருஷத்துலேருந்து தான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். சரி அவங்க சொல்கிறாங்களேன்ட்டு நான் ஒரு 2 வாரம் 3 வாரம் போட்டு பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இழுத்துச்சு அவர் வசனம், அவர் சொன்னதெல்லாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏன் நம்ம இவ்வளோ அற்புதத்தையும் அதிசயத்தையும் காட்டுற அவர் ப்ரேயர் மூலம் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்வளோ அற்புதம்லாம் நடக்கும்போது நமக்கு ஏன் நடக்காது, நம்மளும் நினச்சி பார்க்கலாம். நமக்கு எதுவும் வேணாம், இருக்கிறதே எனக்கு போதும் ஆண்டவரே, நீ எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடு அப்படி தான் நான் நினச்சேன். வேறு எதுவுமே அவர்கிட்ட கேட்கல. எனக்கு நைட்டில் தூக்கம் வர மாட்டேன்ட்டு நான் என்ன பாவம் செஞ்சேன், என் பாவத்தெல்லாம் கழுவுங்க ஐயா. அவர் சொல்கிற ப்ரேயரை வச்சு தான் நானும் கும்பிட்டேன். அவனு ஐயா ப்ரேயர் கேட்க கேட்க எனக்கு ஒரு புத்துணர்ச்சி. அவர் ஒரு உடம்புல வந்து ஒரு வல்லமை இறங்குறாப்புல இருக்கும். ஆனால் அவர் ஒரு ஏழை பாலை படிக்காதவங்க எல்லாரும் புரிஞ்சிக்கிறாப்புல ஜபம் பண்ணுறதுனால மக்கள் மனதில் சீக்கிரம் அட்டாச் ஆகிடுறாரு. அது மாதிரி எனக்கும் ஆயிடுச்சு. அது கேட்க கேட்க எனக்கு சமாதானம் கிடச்சிச்சு, சந்தோஷம் கிடச்சிச்சு. நான் திடீர்னு அந்த ஓம் சக்தியிலேருந்து விலகிட்டு நான் வர்றதில்லைன்னு சொல்லி வந்துட்டு எல்லாரும் இருக்க, நீ இல்லைன்னா மன்றமே இல்லை, நீ எதுக்காக விலகிற, என்ன நீ போய் கிறிஸ்டினில் போய் சேர்ந்துட்டியாலாம் கேட்டேன். கிறிஸ்டினில் சேர்க்கல, என்னை ஆண்டவர் வந்து அவர் தான் மதம் மாறல, மனசு தான் மாற்றிருக்காரு. எனக்கு இத்தனை சாமி கும்பிட்டு என்ன நடந்துச்சு, ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட போனோம், இன்னும் 6 மாதம் கூட ஆகலை. எனக்கு சமாதானத்தை கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு. எனக்கு அதுவே போதும். என்னை பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை வந்து மோகன் ஐயா காட்டி கொடுக்குறாரு. எனக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ நான் அந்த தெய்வத்துக்கிட்ட போவேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அங்கே போங்க, நீங்களே ஒரு நாளைக்கு அறிஞ்சு என் பின்னால் வருவீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் இப்போ முழுசாக ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். அவருக்கு ஃபாதர் ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் விடியகால ப்ரேயரு மனசுக்கு ரொம்ப நிம்மதி தரும், ஜபம் பலிக்கும்னுலாம் ப்ரேயரில் சொல்லுவார். அதுவும் மனசில் எனக்கு பதிஞ்சு நான் 4-4:30 கூட எழுப்பிடுவார், இல்லைன்னா கரெக்டாக 5 மணிக்கு எழுப்பிடுவார். அந்த 5 மணிலேருந்து 6:30 வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவேன், தோத்திரப்பள்ளி படிப்பேன், பாட்டு படிப்பேன். வீட்டில் எனி டைம் விளக்கு பொறுத்தாத நாள் இருக்காது, வலிக்காத நாள் இருக்காது. செவ்வாய் வெள்ளி அப்படின்னு இருந்தவங்க இப்போ எனி டைம் ஜீசஸை பற்றி தான் அவங்க பேச்சே, ஜீசஸ் பற்றி தான். ஒரு உயிருள்ள தேவன் தான் அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறனால தான் 3ஆம் நாளே உயிர் தெழுந்தார். இறந்து இந்த பாடுகள் மத்தியிலையும் 3ஆம் நாளே உயிர் தெழுந்து சாட்சி கொடுத்தாரு எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது நேற்று இன்று நாளையும் மாறாத தெய்வம் ஏசப்பா ஒருத்தர் தான். ஏசப்பா நமக்காக எந்த எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்கள் அதுக்கு என்னை பயன்படுத்துங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பாஸ்டர் யோபு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் கிராமத்துல சபை ஊழியம் இருக்குது. சபை பேர் இயேசு நம்மோடு சபை. கடந்த வருடங்கள்ல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்க ஏசப்பா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு எங்க சபைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஜபங்கள்ல எல்லா ஜபங்கள்லயும் கலந்து கொள்வாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ நல்ல காரியம் செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இயேசு எதுக்கு வந்தார்? இயேசுவை பற்றி ஏன் பேசுகிறாங்க? இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறோம்? ஏன் எல்லாருக்கும் இயேசுவை அறிந்து கொள்ள சொல்லுகிறோம்? இந்த ஒரு சாட்சி போதும். 35 வருஷம் பக்தி 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 எல்லாம் இருந்தது. நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே. யோசித்து பாருங்க. பக்தி இருந்தது. இதுதான் இன்றைக்கி நிறைய பேருடைய நிலைமை. ஏதாவது ஒன்று சொல்லி அதை செஞ்சுப்பார், இதை செஞ்சுப்பார், அதை செய் மாற்றி மாற்றி ஒரு அந்த பரிகாரம் செய், இங்கே போ அங்கே போ, இப்படியே நாட்கள் கழிந்து விட்டார். என்றைக்கு தான் நம்ம சமாதானம் வரும்? என்றைக்கு தான் பாவத்தில் விடுதலை வரும், நிம்மதி வரும்? இயேசு என்கிற சரியான ஆண்டவிடத்தில் வரும்போது தான். அந்த தாயார் பாருங்க, அவங்க எளிமையாக அவங்களுடைய அனுபவத்தை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பெற்றுக்கொண்ட சமாதானம் எல்லாம் எனக்கு இருக்குது. நிம்மதி சமாதானம் இயேசு தந்தார். இதாங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது. அவங்க சொன்னாங்களே, நான் மதம் மாறலை, இயேசு மனதை மாற்றினார். நிம்மதி இல்லாமல் இருந்து எனக்கு சமாதான சந்தோஷம். இன்றைக்கி அதிகாலை 5 மணிக்கு எழும்பி 1.5 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிக்கிறாங்க. ஐயா ஊழியக்காரங்க கேட்டுக்கொள்ளுங்க. விசுவாசிகள்னு சொல்கிறோமே, கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோமே, பரம்பரை கிறிஸ்தவங்க 6 மாதம்தான் ஆகுது. 6 மாதத்துக்குள்ளே அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? என்ன சொல்ல, இயேசுக்காக நான் ஏதாவது செய்யணுமே, இந்த வயசான காலத்தில் தெரிந்து கொண்டார், எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறது? அவனுடைய ஏக்கமெல்லாம் இது பார்த்தீங்களா? இன்றைக்கி பரம்பரை கிறிஸ்தவங்களுக்கு நிறைய இயேசுக்கிட்ட என்ன கிடைக்கும்? நம்மளை பணக்காரனாக்குவார், வீடு தருவார், காரு தருவார்னு இதையே சொல்லி ஏமாற்றி கொண்டு அலைகிறோமே. அந்த தாயார் சொல்லதை பாருங்கள், எனக்காக உயிர் கொடுத்த இயேசுக்கு நான் என்ன செய்கிறது? இதாங்க உண்மையான சீஷத்துவம். அவங்க தான் உண்மையான சீஷி. கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவர்களோடு பேசுகிறார், ஊழியக்காரங்களோடு பேசுகிறார். அதிகாலை எழும்பி முழங்கால் நின்று ஜெபிக்கிறாங்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு 6 மாதம்தான் அங்கே தான் ஆகுது. இவ்வளோ பக்தியாக இருந்தவங்க. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். பக்தியோடு தெய்வத்தை தேடுறீங்களே, ராத்திரி பகலாக தேடுறீங்களே, இன்றைக்கி என்ன பெற்றுக்கொண்டீங்கன்னு யோசித்து பாருங்கள். மெய்யான சமாதானம். சும்மா வீம்புக்காக சிலர் சொல்லுவாங்க, எங்கிட்ட அது இருக்குதுக்குன்னு. இந்த வீம்பு பேச்சல்ல, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எவ்வளோ கண்ணீரோடு தொடப்பட்ட அனுபவத்தோடு அவங்க பேசினாங்க. இயேசு எனக்கு சமாதானம் கொடுத்தா, நிம்மதி கொடுத்தா. அதுக்கு தான் இயேசு வந்தேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். அதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்தம். அப்படி தேவ சமாதானத்தை தருவார். அதுக்கு தான் சிலுவையிலே மரித்தார். நம்முடைய சமாதானத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து பரிகாரத்தை ஏற்படுத்தினார். பாவத்துக்கு பரிகாரத்தை ஏற்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரால் தான் பாவத்தை மன்னித்து சமாதானம் தர முடியும். மற்ற எல்லாமே நம்மகிட்ட காசு பிடுங்குகிற காரியம் தானே தவிர, ஒன்று இல்லாட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, அல்லது உனக்கு பிறந்த நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, ராசி சரியில்லை, இந்த ராசியில் பிறந்திருந்தால் இது நடந்திருக்கும், இந்த ராசியில் பிறந்திருந்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாற்றி கொண்டே இருப்பாங்க. இந்த ராசியும் பிறந்த தேதி அதெல்லாம் இல்லைங்க. நம்மளை சிருஷ்டித்த தேவன், அவரை அறிந்து கொண்டாலே போதும். நிம்மதி, சமாதான, ஆசீர்வாதம், மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அந்த இயேசு உங்களோடு பேசுகிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டோட ஒரு 5 நிமிடம் முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. முழங்கால் படிட்டு ஜெபித்த பழக்கம் இல்லைன்னா உட்கார்ந்து கொண்டே ஜெபிக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு இந்த நிம்மதி வேணும், இந்த சமாதானம் எனக்கு வேணும், இந்த சமாதான சந்தோஷ நிம்மதி எனக்கு வேணும். நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், பக்தியாக இருக்கிறேன், நான் சமாதானம் இல்லை. இயேசுவே எனக்கு இந்த சமாதானம் தாங்க, பாவத்தை மன்னிங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, என் இருதயத்தை உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க.
நீங்கள் தான் என் பாவத்தை மன்னித்த இருதயத்தை கழுவ முடியும். கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. இருதயத்தில் கை வைத்த உள்ளத்தில் வாங்க. எனக்கும் சமாதானம் தாங்க. இந்த அருமையான தாயாருக்கு கொடுத்தீங்களே எனக்கும் தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்கள் வியாதியஸ்தர்கள் வியாதியுள்ள இடத்துல கை வைத்து இயேசுவே தொடும், சுகமாக்கும், அற்புதம் செய்யணும்னு கேளுங்க. குழந்தை செல்வம் வேணும்னு கேளுங்க. என்ன ஆசீர்வாதம் வேணுமா கேளுங்க. இயேசுன்னு பேரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும், இயேசுவே சமாதானம் தாரும், இயேசுன்ற பெயரை சொல்லுங்க. ஆண்டவர் இப்போ அற்புதம் செய்கிறார். குழந்தை இல்லாத நிலைமையில் இருக்கீங்களா? இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கணவன் மனைவி சேர்ந்து கேளுங்க. எனக்கு நிம்மதி வேணும் ஆண்டவரே, சமாதானம் வேணும் ஆண்டவரே, பாவ சாப தோஷெல்லாம் நீங்கணும் ஆண்டவரே, என் கெட்ட நேரமெல்லாம் மாறணும் ஆண்டவரே. தோஷன்றாங்க, நீ பிறந்த நேரம் சரியில்லைன்றாங்க, உன்னுடைய ராசி சரியில்லை, அதனால் இப்படி தான் இருக்குன்றாங்க. இயேசுவே நீங்கள் எல்லாத்தையும் மாற்ற வல்லமையுள்ள ஆண்டவர் தானே. எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிம்மதி சமாதானம் வேணும் கேளுங்க. இயேசுவே நீ கூப்பிடுங்க. இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சமாதான ஆசீர்வாதம் உண்டாகுது. சாபங்கள் மாறுகிறது, தோஷங்கள் நீங்குகிறது, தடைகள் மாறுகிறது, வியாதிகள் விலகுகிறது, சாப கட்டுகள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவர் நீங்கள் கேட்கிறதை பொழுது தந்து கொண்டு இருக்கிறார். வியாதிகள் விலகுகிறது, பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவி, மனநிலையை பாதிப்பு உண்டாக்குகிற ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். உங்களுக்குள்ளே விடுதலை சுகம் வருகிறது. இப்போ சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த பெயரை சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு சமாதான நிம்மதி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், என் பாவத்தை மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு குழந்தை செல்வத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. சொல்ல சொல்ல அற்புதம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை விடுதலை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரியா? இப்போ நமக்கு அதிக நேரம் இல்லை, செய்தி கேட்கணும். அதுக்கு முன்னால் முக்கியமாக நம்ம ஜெபிக்க போகிறது மியான்மர் தேசம், பர்மான்னு அழைக்கப்படுகிற மியான்மர் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த மியான்மர் தேசத்தில் உண்டான பூமி அதிர்ச்சியில் அது இப்பொழுது இராணுவ ஆட்சி நடக்கிறது. அங்கே உள்நாட்டு யுத்தமாக நடக்கிறது. நிறைய ரத்தம் சிந்துதல், மரணங்கள் சம்பவிக்கிறது. நிறைய பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் நாட்டை விட்டு வெளியேறி பக்கத்து தேசத்தில் அகதிகளாக போய் இருக்கிறாங்க. ஒரு பரிதாபமான நிலைமை. அந்த தேசத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் நிம்மதியாக ஒரு விடுதலையோட பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை. அதனால் உள்ளே நடக்கிற செய்தி எதுவும் வெளியே வருவதில்லை. எத்தனை பேர் மறிச்சாங்க, என்ன நடக்க தெரியாது. ஆனால் சமீபத்தில் பிபிசி நியூஸில் இருந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் உள்ளே போய் அந்த நிருபர் போய் எல்லாத்தையும் எடுத்து பிபிசி நியூஸில் வெளியிட்டாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் மறிச்சிருக்கிறாங்க. ஒரு எத்துக்கு ஏற்பட்டு 5 நாள் ஆகியும் கூட ஒரு உதவியும் போகாதபடி மக்கள் ரோட்டில் நிற்கிறாங்க. யாரும் அவங்கள பற்றி விசாரிக்க போகலை, உதவி செய்ய போகலை, இடிபாடுகள் இருக்கிறவங்களை மீட்க போகவே இல்லை. ஒரு தாய் ரோட்டில் நின்று யாராவது என் பையனை காப்பாற்றுவாங்களா, இடிபாடுக்குள்ளே சிக்கியிருக்கான், உயிரோடு இருக்கிறானா, மறிச்சிருக்கானான்னு தெரியலேன்னு. இதான் இன்றைக்கி மியான்மரில் நிலைமை. எவ்வளோ ஒரு பரிதாபம் இல்லை. மக்களை குறைத்த அக்கறையற்ற ஒரு அரசாங்கம். அதனால் அவங்க சுயநலமாக செயல்படுகிற ஒரு நிலைமை. பிபிசி நியூஸில் அதெல்லாம் காமிச்சு, ஏன்னா யாரையும் உள்ளே விடலை, நிருபர்களை உள்ளே விடலை, அவர் நடக்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு. அதான் அந்த இராணுவ அரசாங்கம். அதனால் யாருமே உள்ளே போய் உண்மை நிலைமை எடுக்க முடியல. இவங்க ரகசியமாக போய் எடுத்து நிறைய நியூஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. பல ஆயிரம் பேர் மறிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பல ஆயிரம் பேர் வீடுகள் எல்லாத்தையும் எழுந்து ரோட்டில் நிற்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை. இப்போ அவங்களுக்கு போய் சேர வேண்டிய பொருட்களாவது போய் சேரணும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பல தேசத்திலிருந்து உதவி அனுப்பப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் வாங்குகிறது அரசா. மக்களுக்கு போய் சேரணும்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்ல. அது போய் சேராட்டா இதுதான் இன்றைக்கி நிலைமை. அதனால் கருத்தாக நம்ம இந்த மியான்மர் தேசத்துக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தில் சுமார் 15,000 சபைகள் இருக்கிறாரு. எப்படி தெரியுமா? அங்கே
அதோனிராம் ஜட்சன் என்கிற ஒரு அமெரிக்க மிஷினரி, அமெரிக்காவை சேர்ந்த மிஷினரி, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர். அவர் இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்தார். கல்கத்தாவுக்கு வந்தபோது அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை ஊழியம் செய்ய அனுமதிக்கலை. இது எங்கள் பிஸ்னஸுக்கு தடையாக இருக்கும், நீ இங்கே ஊழியெல்லாம் செஞ்சான்னு சொல்லி அனுமதிக்கவில்லை. அதனால் அவருடைய இளம் வயசில் அவரும் மனைவியும் பர்மாவுக்கு ஊழியம் செய்ய போயிட்டாங்க. அப்படி தான் பர்மாவில் போய் அவங்க சுவிசேஷம் அறிவித்தாங்க. அங்கே அவங்க ஊழியத்துக்கு போன போது அப்படி மிஷினரிகளாக முதல் குழந்தை இறந்தே பிறந்தது. குழந்தை பிறக்கும்போதே இறந்திருந்தது. அதுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. அவரும் அவருடைய மனைவி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் அந்த பர்மிய மொழியை கற்றுக்கொள்ள நேரம் செலவு பண்ணி கடினமாக பிரயாசப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க. 6 வருஷம் கடினமான ஊழியத்துக்கு பிறகு தான் 6 வருஷம் ஊழியத்துக்கு பிறகு முதல் ஆத்மா ரட்சிக்கப்பட்டதை பார்த்துருக்குறாங்க. 2வது குழந்தை பிறந்து 8வது நாளில் 8வது மாதத்தில் அந்த குழந்தையை மரித்து விட்டார். 2 குழந்தையை மரித்து விட்டார். 10 வருஷ ஊழியத்துக்கு பிறகு 18 ஆத்மாக்களை சம்பாதிச்சிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. 6 வருஷம் காடுகளில் தங்கியிருந்து வேதத்தை மொழிபெயர்த்திருக்கிறான் பர்மிய மொழியில். இந்த மிஷினரி ஒரு அமெரிக்க மிஷினரி. பர்மிய அரசாங்கம் இவரை ஆங்கிலேயர்களின் உளவாளின்னு சொல்லி 20 மாதம் அவங்களை ஜெயிலில் போட்டாங்க. அந்த பாடுகள் மத்தியில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். 1826 அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு அவங்க மனைவியை மறிச்சிட்டாங்க. அதாவது அதற்கு பிறகு 6 மாதங்கள் கழித்து 3வது குழந்தையும் மறித்து விட்டது. மனைவியும் மறிச்சிட்டாங்க, 3 குழந்தையும் மறித்து விட்டது. எல்லாத்தையும் இழந்து போன போதிலும் ஊழியத்தை விடலை, சுவிசேஷ அறிவிப்பதை விடலை. பாருங்கள், சொந்த தேசத்துக்கு திரும்பி போகாமல் அந்த மக்களுக்காகவே பாரத்தோடு ஜெபித்து ஊழியம் செய்து வேத புஸ்தகத்தை மொழிபெயர்த்து அச்சிட்டு கொடுத்துருக்கிறாங்க. அந்த மிஷினரி அதோனிராம் ஜட்சன் அவங்க 37 வருஷம் பர்மாவில் கடினமாக ஊழியம் செய்திருக்காங்க. நுரையீரல் பாதிக்கப்பட்டு அவங்க கப்பல் பிரயாணத்தில் அமெரிக்காவுக்கு போகும்போது பிரயாணத்திலேயே மறிச்சிட்டாங்க. போகிற வழியிலேயே மறிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தியாகத்தோடு ஊழியம் செய்ததில் தான் 15,000 சபைகள், பேப்டிஸ்ட் சபைகள் உருவாகி இருக்கிறது. ஒரு குடும்பத்தாருடைய தியாகத்தினால் இன்றைக்கி அந்த பர்மா தேசத்தில் சுமார் 6 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. 15 மாநிலங்கள் இருக்கிறது. புத்த மதத்தை சார்ந்தவங்க தான் அதிகம் பேர், 75%. கிறிஸ்தவங்க கிட்டத்தட்ட 9%, 54 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்துக்கள் 1.6% தான், இஸ்லாமியர்கள் 5.6% தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமையில் இதான் அந்த தேசத்தினுடைய காரியம். நம்ம முதலாவது என்ன ஜெபிக்க போகிறோன்னா, பூமி அதிர்ச்சியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் உண்டாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவிகள் போய் சேருவதற்கு ஜெபிக்கணும். எல்லாம் முழங்கால் படியிட்டு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க, உதவிகள் போய் சேரலை. அரசாங்கம் அவளை குறித்து கவலை கொள்ளவில்லை. உதவிகள் யாரும் அங்கே உள்ள நுழையவும் முடியலை. அங்குள்ள அரசாங்கத்தின் நிமித்தம் யாருமே மக்களுக்கு உதவி செய்யக்கூட போக முடியலை. அநாதைகளை போல நிற்கிறாங்க ஏழை ஜனங்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், சொந்தங்களை பறிகொடுத்து கண்ணீர் வடிக்கிற மக்கள், வீடுகளை இழந்து எல்லாத்தையும் இழந்து நிற்கிற மக்கள். அந்த மக்களை நீங்கள் ஆறுதல் படுத்துங்க, பாரம் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த மக்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். ஆண்டவரே, இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அங்கே இருக்கிற அரசாங்கத்தை சந்திங்க, போகிற பொருட்கள் மக்களுக்கு போய் கிடைக்கணும், உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த மக்களை ஆறுதல் படுத்த உதவிகள் போய் கிடைக்க ஊழியக்காரரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தின் தகப்பனே, மக்களுக்கு இறக்க செய்யப்பா, மக்களுக்கு இறக்க செய்யப்பா, அவர்களை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. வீடுகளை இழந்து நிற்கிறாங்களே, ஏழை மக்கள் தனியா நிற்கிறாங்களே, உடமைகளை இழந்து சொந்தங்களை இழந்து நிற்கிறாங்களே, அவங்களுக்கு தேவையான வசதி இல்லாம ஆண்டவரே, தூங்க கூட இடம் இல்லாம நிக்கிறாங்களா ஆண்டவரே, தெருவில் நிற்கிறாங்களப்பா, அவங்களுக்கு இறக்க செய்யுங்க. ஒரு மக்களுக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவரே. நிலநடுக்கத்துல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க இறக்க செய்யுங்க. அவங்க தேவையான உதவி கிடைக்கட்டும் ஆண்டவரே, அரசாங்கத்தின் மூலமா கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே, ஏற்றுங்க ஆண்டவரே, ஆற்றுங்க ஆண்டவரே. காயப்பட்ட மக்கள், ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிற பிள்ளைகளை நீங்க தொட்டு
சுகமாக்குங்க ஆண்டவரே. உடைமைகளை இழந்து உறவினர்களை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதல் படுத்துங்க. எங்க அரசாங்கத்தோட பேசுங்க, மியான்மர் அரசாங்கத்தோட பேசுங்க ஆண்டவரே. உலக நாடுகளுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் சீக்கிரம் கிடைக்க பண்ணும் ஆண்டவரே. மக்களுக்கு உதவி இறக்கம் செய்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென் ஆமென். கர்த்தர் பாரமுள்ள ஜெபத்தை கேட்கிறார். அந்த மக்களுக்காக நாம் பாரமடைத்து கண்ணீர் சிந்தும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார். கருத்தா நம்ம ஜெபிக்கணும். எத்தனை மக்கள், குழந்தைகள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த தேசம் நிறைய நல்ல ஒரு அழகான தேசம், செல்வம் கொளித்த தேசம். மக்கள் வறுமையில் கஷ்டப்படுகிறாங்க. நிறைய பாதிப்புகள், நிறைய ஏழை ஜனங்கள். தேசத்தை விட்டு அநேகர் துரத்தப்பட்ட நிலைமை, ரத்தம் சிந்தின நிலைமை. ஒரு சாபம் அந்த தேசத்தின் மீது இருக்கிறது. நிறைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் அங்கே இருக்கிற தமிழர்களை விரட்டணும் நீ கொலை செய்த எத்தனையோ மக்களுடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டு இருக்கிறது. சொந்த மக்களையே இராணுவம் கொலை செய்கிறது, வாலிபர்களை கொலை செய்கிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது அநியாயமாய். அந்த ரத்த பழி மாறணும், சாபங்கள் நீங்கணும், அந்த மக்களுக்கு இரக்கம் செய்யணும். அதற்காக ஆண்டவரே இந்த தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். ஆளுகிறவர்கள் செய்த பாவங்களை மன்னியும், ரத்தம் சிந்துதலை மன்னியும், அநீதிகளை மன்னியும். சொந்த மக்களை, சொந்த இராணுவமை சுட்டு கொலை செய்கிறத, ஏழை மக்களை நெருப்பை கொளுத்தி எரிச்சு கொலை பண்றாங்க ஆண்டவர். அந்த மக்களுக்கு ஆண்டவரை இறக்க செய்யும், சாபங்களை மாற்றும். எல்லாரும் கரமைத்து ஜெபிங்க ஜெபிங்க. ஜபத்தை கேட்டார். எல்லாம் வலது கரமைத்துங்க. சீக்கிரத்தில் இந்த இராணுவ ஆட்சி முடிவடைந்து ஒரு மக்கள் ஆட்சி வரணும், அரசியல் மாற்றம் வரணும். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பெரிய மாற்றம் தேசத்தில் வரப்போகிறது. இனி தேசத்தில் ஆவிக்குரிய மாற்றமும் சமுதாய மாற்றம், அரசியல் மாற்றம் வரப்போகிறது. எல்லாம் கரமுயர்த்தி ஆண்டவரே, மியான்மர் தேசத்தில் உம்முடைய திட்டம் நிறைவேற, உம்முடைய ராஜ்யம் வருவதற்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதற்காய் ஜெபிக்கிறோம். மியான்மரில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, மியான்மரில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக. ஆண்டவரே, எல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அரசாங்கத்தில் ஒரு மாற்றம், சமுதாயத்தில் ஒரு மாற்றம், மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. உம்முடைய இரத்தத்தை தெளித்து அவைகளுக்காக ஜெபிக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.